சென்னை ஐயப்பந்தாங்கலில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெமிலா பாண்டரங்கன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏ வந்தே மாதரம் முன்னிலை வகித்தார். உடன் தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக், காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன், ஒன்றிய கழக மற்றும் மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள், கிளை கழக செயலாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள், இளைஞரணி, மாணவரணி, மகளிர் அணி நிர்வாகிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன், 2026ஆம் ஆண்டில் திமுக மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் முறையாக அனுமதி பெற்று அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் நடத்தினால் தமிழக காவல்துறை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆனால் பாஜகவினர் முறையான அனுமதியை பெறாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டார்கள் என தெரிவித்தார். விஜய் திமுகவின் பி டீம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகிறாரே என்ற கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் சாமிநாதன், அண்ணாமலை தினந்தோறும் எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார் என விமர்சித்தார். இரண்டாம் பரிசு செல்வா பிரெண்ட்ஸ் கைதாக்கர். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தமிழ்நாடு அரசினுடைய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிலினுடைய அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தாமு அன்பரசு அவருடைய வழிகாட்டுதலோடு நடந்த இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தார்கள். சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 72வது பிறந்த நாள் கண்டு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மக்களின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவரோடு எங்களுடைய வாழ்த்துக்களை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சி, சிறப்பான ஒரு நலத்திட்ட நம்முடைய நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்தார். அதோடு கடந்த 15ஆம் தேதி வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையிலும் பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்காக இருந்திருக்கின்றார். எனவே இந்த ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு மாபெரும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். 7வது முறையாக ஆட்சி தமிழ்நாட்டில் பொறுப்பேற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்தி இருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியோடு. போராட்டமே நடத்த விடாம பயப்படுறாங்க திமுக, தொடர்ந்து கைது பண்றாங்க. முறையாக அனுமதி பெற்று முறையாக அனுமதிக்கப்பட்ட இடத்திலே போராட்டம் செய்தால் நிச்சயமாக எந்த விதமான இடையூறும் இந்த காவல்துறை செய்யாது. அவர்கள் எந்த விதமான முன் அனுமதியும் பெறாமல் நடத்தியிருப்பார்கள். அதனால் கைது செய்யப்பட்டார். விஜய் திமுக பி டீம்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு சார். அவர் தினம் ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு, பார்த்துக்கோ.